கதையோட ஆரம்பத்திலே நமக்கு ஒரு ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் தான் வந்து நம்மளோட ஹீரோவும் படிக்கிறாரு. இன்றைக்கி தான் ஹீரோவோட ஸ்கூலில் வந்து அவேக்னிங் ப்ரோக்ராம் செய்வாங்க. கதையில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி டீச்சர் வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் அவேக்னிங் ப்ரோக்ராம் சார், நீங்கள் எல்லாருமே தயாராகிடுங்க. இன்றைக்கி கூப்பிட்டோன்னே நீங்கள் போகிறீங்க, உங்களோட பவர்ஸ் எல்லாம் அவேக்கன் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாரு. அங்கே ஒரே ஒரு பையன் மட்டும் அமைதியாக இருக்கான் பாருங்க, அவன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு பெருசாக வேறு யாரும் கிடையாதுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஆன்ட்டி மட்டும் தான் இருக்காங்க. அவனோட ஆன்ட்டி தான் அவனை வந்து இத்தனை நாளாக ஸ்கூலுக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால அவனும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபஷனை அவேக்கன் பண்ணி அவன் லைஃப்பில் வந்து முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸு. இதை விட்டுட்டு அவனால் வந்து வேறு எதிரத்துலையும் போய் காம்பேட் ப்ரொஃபஷன்ஸை அவேக்கன் பண்ண முடியாது. அப்போ தான் அங்கே ஒரு சாருக்கும் ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு அவர் பேசிட்டு இருக்கிற ஹீரோ பார்க்குறாரு. டீச்சரும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு அவேக்கனிங் செரமனி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கிரவுண்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் வந்து அந்த இடத்துல கிளம்பலான்னு முடிவு எடுக்கிறாரு. பட் அவர் கண்ணு முன்னாடி வந்து திடுப்புன்னு ஒரு ஸ்க்ரீன் வந்து உட்காருது. அந்த ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சூப்பர் ட்ரெஷர் மேப் சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுது. ஆனால் அவர் அதை படிச்சுட்டு இருக்கும்போதே அவரோட டீச்சர் அந்த டேபிளில் தட்டி, என்ன இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, நீ கிளம்பலையான்னு கேட்குறாரு. ஏதோ கிளம்பிட்ட சார்னு அவனும் அந்த இடத்துல கிளம்புறான். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்க்ரீன் வெறும் ஒரு இல்யூஷன் நினச்சிட்டு கிரவுண்டில் கிளம்புறாரு. அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவேக்கனிங் செரமோனிக்காக வந்து பிரின்சிபலும் ப்ரைஸ்ட்டு வந்து எல்லாரும் நின்றுருக்காங்க. நம்ம ஹீரோ போய் அந்த இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தனா அவனும் நிற்கிறான். அப்போ தான் வந்து பிரின்சிபல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த ப்ரீஸ்ட் தான் உங்களுக்கு வந்து அவேக்கனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவோ இவர் என்ன ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடி இன்னொரு ஸ்க்ரீன் தெரியுது. இதில் நீங்கள் வந்து ஐ ஆஃப் ப்ரீஸில் வந்து அப்டெயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுது. அதில் பார்த்துட்டு அவர் வந்து ப்ரீஸ்ட்டை பார்க்குறப்ப அவருக்கு முன்னாடி இன்னொரு ஸ்க்ரீன் தெரியுது. அதில் வந்து ப்ரீஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அவரோட பேர் என்ன, அவரோட ப்ரொஃபஷன் என்ன, அவர்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்றவரில் எல்லாமே வந்து அதில் தெரியுது. அதில் மணியை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ பெருசாக ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா அதில் இருந்தது கிட்டத்தட்ட $5 மில்லியன் பக்கம் இருந்திருக்கு. அப்போ தான் வந்து பிரின்சிபலும் எல்லாரும் அமைதியாக இருங்க என்ன சொல்கிறாரு. இப்போ தான் பிரின்சிபல் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே ஒவ்வொருத்தரோட பேரை கூப்பிட ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து செரமனியோட ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களோட ப்ரொஃபஷனை வந்து அவேக்கன் பண்ண நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பேரை படித்த உடனே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் இருந்து கிளம்பி ஸ்டேஜுக்கு போகிறோம். ப்ரீஸ்ட் அவரோட பவரை யூஸ் பண்ணி அவனுக்கு அவேக்கன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவனோட கையை வந்து அவேக்கனிங் ஸ்டோன் மேலே வைக்கிறான். அவேக்கனிங் ஸ்டோன் வந்து பளிச்சிடமென்னு ஆரம்பிச்சு அதுலேருந்து ஒரு ஃபயர் பால் வருது. ஃபயர் பால்ன்றது வந்து அவனோட ஃபயர் ப்ரொஃபஷனை குறிக்குது. அதனால் அவனால் இனிமேல் வந்து ஃபயரை வந்து எங்கனாலும் எப்படினாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்ட ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனே காம்பேட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ தான் டைம் போக போக காம்பேட் ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து எல்லாரும் மைனர் ப்ரொஃபஷன்ஸையும் அவேக்கன் பண்ண ஆரம்பிக்காங்க. அதாவது ஃபார்மர் மைனர்ன்ற இது மாதிரி சின்ன சின்ன ப்ரொஃபஷன்ஸையும் அவேக்கன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு ஒன்று புரியுது, காம்பேட் ப்ரொஃபஷன்ஸ் இது ரொம்ப மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வந்து அடைய முடியும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேர் மைனாரிட்டி ஆஃப் ப்ரொஃபஷன்ஸை வச்சு தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காரு. அப்போ தான் பிரின்சிபல் வந்து ஹீரோவோட பேரை கூப்பிட்றாரு. ஹீரோவும் அங்கேருந்து ஸ்டேஜுக்கு வந்து நடந்து போகிறான். ஹீரோ போகும்போது நிறைய குழப்பத்தோடு தான் போகிறான். அங்கே போயிட்டு அவன் அவேக்கனிங் ஸ்டோன் மேலே அவனோட கையை வைக்கிறான். அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து அவனுக்கு வந்து அவனோட மேஜிக் பவரை வச்சு ஹெல்ப் பண்ணுறாரு. காம்பேட் பவரை தான் எப்படியாவது நம்ம அவேக்கன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே ஒரு புதுசாக ஒரே ஒரு கண் மட்டும் வானத்துலேருந்து தெரியுது. அங்கே இருக்கிற இடம் மொத்தமும் அதில் ஆரம்பிக்குது. அப்போ தான் ஹீரோ மேலே ஒரு வெளிச்சமும் வந்து படுது. அவர் பின்னாடி வந்து திடீர்னு ஒரு இலியூஷன் வந்து தெரியுது. அந்த இலியூஷன் வந்து ஒரு வால் மாதிரி இருக்குது. அப்போ நல்லா ஒத்து பக்கம் தான் தெரியுது. அது மேலே வந்து ஒரு டிராகன் இலியூஷன் வருது. அப்போ அவரோட ப்ரொஃபஸர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, இது மாதிரி வந்தால் இதெல்லாம் ஒரு ஹிட்டன் ப்ரொஃபஷன்ஸ். இந்த ஹிட்டன் ப்ரொஃபஷன்ஸ் வந்தாலே அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மாறப்போகிறான்னு அர்த்தம். டிராகன் நைட்டாவோ இல்லை டிராகன் வாரியராவோ அவனால் வர முடியும். டிராகன் ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன பவர் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த டிராகன் வந்து நம்ம ஹீரோ வந்து ராட் பண்ணிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ரொம்ப அமைதியாக இருக்காப்புல. அப்போ தான் பிரின்சிபல் வந்து உனக்கு என்ன ப்ரொஃபஷன் கிடைச்சிச்சின்னு அவனை உலுக்கி கேட்குறாப்பு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறோம், எனக்கு கிடைச்சது வெறும் டிராகன் டெய்மர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருந்தவ எல்லாரும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா டிராகன் டெய்மர்ன்றது ரொம்ப வந்து ஒர்க்லெஸ்ஸான ப்ரொஃபஷன். அது ஏன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.